டாக்டர் பிரணவன் செல்லையா, நீங்கள் வந்து verbal-ஆ instruct பண்ணவே Call me இல்லையா? as a sir, bloody idiot. You are a அப்படியா? MSc holder, call me as a sir. You understand? Okay, sir. நீங்கள் இவ்வளவு நாள் நான் ரெஸ்பெக்ட் கொடுத்தது நீ வேலை செய்வேன்னு நினைச்சு சரிதானே? ரைட் சார். எனக்கே த்ரெட் பண்றியாடா இன்குவாரிய பற்றி. அப்படியே ரைட், சந்தோஷம். டாக்டர் பிரணவன் செல்லையா, நீங்கள் ஒரு ஜேஎம்ஓ கன்சல்டன்ட். நீங்கள் வந்து என்ன டே அதெல்லாம் பேசணும், உங்களுக்கு வேற இருக்கிறீங்களா? ஹலோ பிரணவன், குட் ஆஃப்டர்நூன், எப்படி இருக்கிறீங்க? நான் நல்லா இருக்கிறேன்னு சொல்லு. ரைட். என்னென்றால் நான் உங்களுக்கு பழைய இந்த சீனியராகவே கதைக்க தான் ஆசைப்படுறேன். ஒரு சில விஷயமான ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் எனக்கும் உங்களுக்கும் இடையில நடுவில் அந்த தரகர் இருந்தபடியா மாறி வந்துட்டுது. ஏன்னா நான் நினைக்கிறேன் சில நேரத்தில் உங்களுக்கு அதை அண்டர்ஸ்டாண்ட் இல்லாம மாறி உங்களுக்கு வித்தியாசமாக வந்து சொல்லப்பட்டதோ தெரியல. அதால நான் உங்களுக்கு அதை நேராக சொல்லி போட்டு இதுல ஆக்ஷனில் எடுப்போம்னு பாக்குறேன். என்னண்டான்னா எனக்கு வேணுங்க இன்டர்வியூ மாதிரி இருக்கிறானல்லோ, அவன் என்ன எங்கட ஸ்கூல் ஓல்ட் பாய், அவன் என்னோட 2 வயசு குறைஞ்சபடியான், அவனோட ஒரு பிரச்சனையும் இல்லை அண்ணன். அது சில நேரம் அவன் எனக்கு இப்ப கிளியரா சொல்லியும் நான் அனுப்பியிருக்கேன். அவனை கிளியரா சொல்லி அனுப்பியிருக்கேன். இப்ப நேரம் கழிச்சிட்டு தான் போறான் என்னோட. அவனே அண்ணன் அங்க ஒன்றே ஒரு சின்ன ரூம்ல கொண்டே போடுறதோ அதுகளோ எனக்கு ஒரு ஐடியாவுமே இல்லை. நான் அதை அவனை கிளியரா சொல்லி விட்டேன். நான் அவன் சமீரன் சொல்லி ஜிஎம்ஓ செக்ரட்டரியில ஹாஸ்பிட்டல்ல போய் பார்த்துட்டு என்ன ரூம் வேணுமென்றாலும் அதை கேட்க சொல்லி நான் அதை செய்து தாரேன்னு சொல்லி, எனக்கான அந்த பின்னுக்கு இருக்கிற பழைய ஓபிடி பில்டிங் இருக்கല്ലോ கிளினிக்கல் காம்ப்ளெக்ஸ், அதை என்ன டெமோலிஷ் பண்ணணும். என்னடால் அதுல விஷயத்தையும் உங்களுக்கு நான் வடிவா சொல்றேன். நீங்கள் அதை சத்தியமூர்த்தி சார் எடுக்கிறேன், நான் கொஞ்சம் பொறுத்து அது நான் உங்களுக்கு கிளியரா சொல்றேன். என்னண்டா அந்த பின் பழைய நீ என்ன செய்து சரிதானே? என்னன்னா நான் கஷ்டப்பட்டு சாவச்சியில முந்தி ஒரு மொக்கு எம்எஸ் இருந்து நான் கஷ்டப்பட்டு டெவலப் பண்ணினது தெரியும். இனியில எனக்கு கஷ்டப்பட்டு உங்க தெல்லிப்பள்ளையில இன்னும் என்னால டெவலப் பண்ண இல்லாம இருக்குது. அப்ப எங்களுக்கு நான் தான் ஃபுல் என்ன பிரச்சனை வந்தாலும் விழுந்தெலும்பி வந்து கவர் அப் பண்றேன். ஒன்றும் இல்ல, இது வந்து வாலண்டியர் பேசிஸ். சகலருக்கு நாங்கள் என்ன செய்யறோம்னு தெரியும். லீகல் கவர் அப் இல்ல. யாருக்கு என்ன பிரச்சனைனா வேற ஒருத்தரும் இங்க வர மாட்டாங்க. உங்களுக்கு நான் லீகலா செய்யணும்னா லீகலா செய்யறேன்னா இல்ல, நான் உங்களோட ஜூனியர் மாதிரி இருக்கிறேன்னா எனக்கு ஒன்றும் லீகலா தேவையில்ல. இப்போதைக்கு எத்தனையோ செய்ய இருக்க இந்த அந்தரப்பட்ட ஜேஎம்ஓ நான் நீ வந்தோன்னா சொன்னது இல்ல இருக்கு. அவனை கொஞ்சம் வேலை செய்ய விடுங்க, அவனோட அடிபடாயங்கடாண்டு. கடைசி என்னையே என்னோட ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசி எனக்கே வந்துட்டுது. சரிதான், உங்களுக்கு வந்துட்டேன்னா என்னன்னா எங்க இன்ஸ்டிடியூஷன்ல நாங்கள் உங்களுக்கு தெரியுமோ தெரியல, நாங்கள் ஆர்டிபிடிக்குள்ள வர நோதம் ப்ரொவின்ஸுக்குள்ள வர ப்ரொவின்சியல் கவுன்சிலுக்கு வர சாவச்சேரி தான். நீங்கள் இப்ப 6 பேர் தான் வேலை செய்தாங்க. கேட்டா தெரியும் நான் யாருண்டு. சரிதானே? ஆனா நீங்கள் என்னன்னா நீங்க இப்ப லைன் மினிஸ்டர் கன்சல்டன்ட் தானே, உங்களுக்கு ஒரு லீகல் கவரப்பும் இல்ல. அப்ப நீங்க லீகலா அட்வைஸ் அதான் நான் கதைக்காம விட்டேன். நான் எனக்கு உன்னோட கதைச்சி அந்த கடிதத்தின் கோப்பி உங்களுக்கு அனுப்பி விடுறேன். நான் பிரணவன் செல்லையா சொல்லித்தான் இந்த ஆக்ஷன். அவன் என்னண்டாலும் முதலாவது என்னட்ட கேட்டுதான் செய்வான். அவனுக்கு வேற ஒருத்தரும் இல்ல. அவன் எம்மோ தானே கன்சல்டன்ட் ஒப்பீனியன் எடுக்காம உலகத்துல யாழ்ப்பாணம் இலங்கையில ஒரு எம்மோவும் ஸ்பான்டேனியஸா வேலை செய்யல. மாதிரி இது இல்ல. யாராவது ஒரு கவர் நியர்பை ஸ்டேஷன் நீங்க லீகலா கவரப் எடுத்தல இருக்கணும். நீங்க லீகல் கவரப் உங்களுக்கு ஒருத்தர் ரிக்வெஸ்ட் பண்ணி தரையலே லீகலா நான் கேட்கல. நான் இவ்வளவு நாளும் இந்த உத்தரம் இப்படி கேட்காம இல்ல. முந்தி சாலினி மட்டும் ஒரு கொரோனா ஒருக்கா செய்து விடுங்க கேப்பா. சரி அனுப்புங்க செய்து விடுற. சரிதானே? ஓகே. என்னடா இப்ப நீங்க இந்த லீகல் விஷயம் உள்ள தலையிடல, நீங்க லீகல் எல்லாம் பத்தி லீகல் விஷயம் டெம்பரரி அட்டாச்மெண்ட்ல இருக்கிறவனோட நான் என்னடா லீகல் விஷயத்துல தர டெம்பரரி அட்டாச்மெண்ட் இருக்கிற நீ யார் சொன்ன உங்களுக்கு டெம்பரரி அட்டாச்மெண்ட்? டெம்பரரி அட்டாச்மெண்ட் நான் பீரியட் கேட்டேன் நான். ரைட். அப்ப ரைட், நான் என்ன இப்ப நான் லீகலா எந்த பீரியட் கொஞ்ச நாள் இருக்க எனக்கு இதுக்கும் சம்பந்தமே இல்ல. இல்ல போறோங்க எந்த பீரியட் கேட்டான் மாத்தட்டும். அவன் கேட்டான் மாத்தட்டும். நான் உங்களுக்கு பழைய அர்ச்சுனா மாதிரி உங்களோட ஜூனியர் மாதிரி கதைக்க விரும்புறேன். இது நீங்க அட்மினிஸ்ட்ரேஷன் படிப்பிக்கணும், நான் படிப்பிச்சுட்டு தான் விடுவேன். நான் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு எனக்கு தேவையில்லை. நீங்கள் இதுல நான் லீகலா அடிச்ச கடிதத்துக்கு நீங்க லீகலா சொல்லி இருக்கிறீங்க. நான் உங்களுக்கு ஃபார்மல் இன்கொயரி ஃபோன் பண்றேன். நான் அதுக்கு தான் சத்தியமூர்த்தி சார் நீ எனக்கு போன் பண்றியாடா? உனக்கு என்ன இது இருக்குது ஃபார்மல் இன்குவரி கேக்குறதுக்கு? நான் உங்களுக்கு ஃபார்மல் இன்குவரி ஃபோன் பண்றேன். நீங்க ஒரு எம்எஸ் ஓட காய்ச்சி கொண்டு இருக்கீங்க. நீ இந்த எம்ஓஸ் விரட்டுற மாதிரி சமீரா விரட்டுற 14 நாள் வேலை செய்யற சமீரா விரட்டுற மாதிரி என்ன விரட்டாத. சரி சரிதானே? சரி சும்மா நீ எனக்கு ரெக்கார்ட் பண்றேன்னு எனக்கு தெரியும். நீ ரெக்கார்ட் பண்றதுக்கு தான் ஃபேமஸ். எல்லாரும் சொன்னது உன்னோட கதைக்காது என்ன நீ ரெக்கார்ட் பண்ணுவேன். சரிதானே? சரி. நீங்க ஃபார்மல் இன்குவரிக்கு என்ன ப்ரொசீஜர் இருக்கா சொல்லு. சாரி, நீங்க இந்த
அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இதுல வந்து நீங்க லீகலா கடிதம் கொடுத்துருக்காரு. ஃபார்மல் இன்குவரி நான் SLMC இது படிப்பிக்கிறேன் லெக்சர்ஸ் எனக்கு சொல்ல ஃபார்மல் இன்குவரி இது வந்து SLMC இல்ல எந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆர்டரை வந்து யாருக்கு எனக்கு எதிராக கம்ப்ளைண்ட் எழுத போறேன், உங்களுக்கு எதிராக தான் எழுத போறேன். நீங்கள் வேர்பலா இன்ஸ்ட்ரக்ட் பண்ணி இருக்கிறீங்க எந்த சப்பார்டினேட்ட வேர்பலா இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்கீங்க. எந்த சப்பார்டினேட்ட உங்களுக்கு தெரியாது, நான் ஒண்ணு செய்யறது இங்கிலீஷ். எந்த சப்பார்டினேட்ட வேர்பலா இன்ஸ்ட்ரக்ட் பண்ணி இருக்கிறீங்க, எந்த ஹாஸ்பிட்டல்ல உங்களுக்கு ஒரு கவர் அப் லெட்டரும் இல்ல, உங்களுக்கு ஒரு லீகல் அத்தாரிட்டியும் இல்லாம எந்த லீகல் லெட்டருக்கு நீங்கள் வேர்பலா இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்கீங்க கம்ப்ளைண்ட் பண்ண வேர்பலா இன்ஸ்ட்ரக்ட் பண்ணினதுக்கு என்ன எவிடன்ஸ் இருக்கோ? ரைட், அது உங்களோட எம்ஓ கதைச்சதை நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறேன். ரெக்கார்ட் பண்ணி ஒரு ஆள் எவிடன்ஸ் இல்லாம இலங்கையில ரெக்கார்ட் பண்ணி கொடுக்கலாம். அப்படி எந்த கோர்ட்ஸ்ல அக்செப்ட் பண்ணுவாங்க சொல்லுங்க ரெக்கார்டிங். அப்ப நீங்க வெர்பலா இன்ஸ்ட்ரக்ட் பண்ணி டாக்டர் பிரணவன் செல்லையா நீங்கள் வந்து வெர்பலா இன்ஸ்ட்ரக்ட் பண்ணவே call me as a sir bloody idiot, you are a MSc holder, call me as a sir, you understand? Okay sir, இவ்வளவு நாள் நான் ரெஸ்பெக்ட் கொடுத்தது நீ வேலை செய்வேன்னு எனக்கே த்ரெட் பண்றியாடா இன்குவாரிய பத்தி. அப்படியே ரைட், சந்தோஷம். டாக்டர் பிரணவன் செல்லையா, நீங்கள் ஒரு JMO கன்சல்டன்ட். நீங்கள் வந்து என்ன டே அதெல்லாம் பேசணும் உங்களுக்கு வேற இருக்கிறீங்களா? ஒழுங்கான மனநிலையில தான் நீங்கள் பேசுறீங்களா? நீ வந்து என்ன அத்தாரிட்டில எனக்கு கால் பண்ணி இப்ப கதைக்கிறேன்னு சொன்னா நீங்கள் ஒரு வெர்பல் ரிக்வெஸ்ட் ஒன்று கொடுத்துருக்கீங்க. இந்த ரிக்வெஸ்ட் கொடுத்தேன் இந்த JMOக்கு லெட்டர்ல PDக்கு கொடுத்திருக்கேன், விட வெர்பல் ரிக்வெஸ்ட் ஒன்னு கொடுக்கல. நீங்கள் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணலையா இந்த JMO? அவன் என்னட்ட ஒரு ஒப்பீனியன் கேட்டா நான் இப்ப மாத்துறதோ ஒரு குட்டி ரூம் 2 மீட்டர்ஸ் ரூம்ல மாத்துறதோ நான் 2 மீட்டர்ஸ் ரூம்ல எக்ஸாமினேஷன் செய்யலாம். நீங்க அதை சொல்லி இருக்கிறீங்களா அவருக்கு? அப்ப நீங்க அப்ப எந்த ஆர்டரை கம்ப்ளைண்ட் பண்ணணும். நீங்க இப்ப பேசினா எல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருந்தா சரி. எனக்கு ஓட பண்றதுக்குடா நீ லைன் மிஸ்டேக்ல நீ எனக்கு ஓட பண்றது. சரி சார், ஓகே. நான் லைன் மிஸ்டேக்ல இருந்து உனக்கு என்ன ஓட பண்றது? சரி, நீங்கள் அப்ப நீங்கள் வாங்க போண்டு கதைக்கிறன்றதை விட்டுட்டு நீங்கள் ஒரு மரியாதை குறைவா கதைக்கிறது, நீங்கள் ஒரு சொந்த மனநிலையில தானே கதைச்சு கொண்டு இருக்கீங்க. குடிச்சிட்டு ஒண்ணும் இல்ல தானே? என்ன பார்த்து குடிச்சேன்னு கேக்குறீங்க? இல்ல குடிச்சு போட்ட ஒண்ணும் இல்ல தானே? நீங்க சொந்த மனநிலையில வேறான மனநிலையில தானே கதைச்சு கொண்டு இருக்கீங்க. நான் உன்னோட கதைக்கா விட்டது காரணமே இப்படி இந்த குழப்பங்காசி வேலை பாப்பேன். சரி, ஓகே. பட் தயவு செய்து இப்ப டீசென்ட்டா நான் சொல்றத வடிவாக்கள். நான் வந்து இவ்வளவு நாளும் கவர் அப் பண்ணி கொண்டு இருந்தேன். நீங்க ஒரு மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் MSc கோடோட காய்ச்சி கொண்டு இருக்கீங்க. ஹையரார்கி ஓடல நீங்க எனக்கு கீழே, அது உங்களுக்கு தெரியுமா? என்னது? சரி, நான் உன்னோட கதைக்க விரும்பல. தெரியுமா உங்களுக்கு? சார் உங்களுக்கு அது தெரியுமா தெரியாதா? மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் எனக்கு விளங்கல என்னன்னு. நான் ஒரு MSc மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் முடிச்ச ஹாஸ்பிட்டல் MS. நீங்கள் ஒரு கன்சல்டன்ட் மெடிக்கல் JMO, அது தெரியுமா உங்களுக்கு? அது அப்படியா? ரைட், ஓகே. உங்களுக்கு ஹையரார்கி ஆர்டர் தெரியாதா? இல்ல, நான் ஹையரார்கி ஆர்டர் தெரிஞ்சபடியே தான் கேக்குறேன். ரைட், அப்ப நீங்க என்ன பேசலாம்? ஹையரார்கி ஆர்டர் கதைக்க எடுக்கலையே. நீங்க அப்படி பேசலாமா? அப்ப கோட் படி நீங்கள் அப்படி ஒரு MS போன்ல வந்து இப்படி பேசலாமா? முதல்ல MS ஒரு கன்சல்டன்ட்க்கு தேவையில்லாம கோல் எடுத்து கதைக்கல. தேவையில்லாம கோல் எடுக்கல. இந்த ஃபுல் ரெக்கார்டிங் என்னோட இருக்கு. நான் உங்கள்ட்ட ஒரு தேவையில்லாம எடுக்கல. நீங்கள் வேர்பலா இந்த சப்பார்டினேட்டுக்கு கொடுத்து அவர் இன் ரைட்டிங்ல தந்தும் இருக்கிறார். அதைத்தான் நான் இப்ப தம்பி நீ என்ன செய்து கோல் சரிதானே? எனக்கு இப்ப டிஸ்டர்ப் பண்ண, நான் நாளைக்கு எக்ஸாமுக்கு பேப்பர் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டிருக்கேன். எனக்கு நான் அதனால தான் அப்போதையே ஆன்சர் பண்ணல. சரிதானே? ஓகே. பட் இந்த கன்வர்சேஷனும் இந்த லெட்டரும் ஃபார்மல் இன்குவரிக்கு எதிராக உங்களுக்கு எதிராக ஜூஸ் பாட் பண்றதை நான் இப்பவே சொல்றேன். ஓகே, thank you. Okay, thank you, sir. Okay.